வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய் நீ என்கிட்ட எதையும் மறைக்கிறியடான்னு ராகவன் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மறைக்கிறாங்க. மாறே நான் சொல்கிறேன் கேளு, இவ பெரிய தியாகி மாதிரி எதை எடுத்தாலும் மறைச்சு மறைச்சு வச்சுக்கிட்டுன்னு வள்ளி திட்டுறாங்க. யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ரகசியத்தை காப்பாத்துறானா. போட செத்தா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சொல்கிறாங்க. டே ராகவா, வீரவோட அண்ணன் செத்ததுக்கு காரணம் மாறன் தான் அவன் நம்புறடா. அதனால தான் இவன் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. அத்தை நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியாங்கிறாங்க. டே நீ சும்மா இருட மாறா, எப்போ பார்த்தாலும் என் வாயை அடைச்சு அடைச்சு நீ என்னதான் பண்ண காத்திருக்க. டே ராகவா, நான் வீரா கிட்ட பேசினேன்டா. அத்தை அவ என்னதான் சொன்னான்னு கேட்குறாங்க ராகவன். அவன் அந்த ஒரு காரணத்தை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கிறாடா. அவன் அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னதே மாறன் தான்னு அவள் அவ்வளவு நம்புறடா. அப்படிப்பட்டவனுக்காக நான் ஏன் யோசிக்கணும்னு அவள் பசாரா சொல்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிறாங்க வள்ளி. அத்தை நீ சும்மா இருக்க மாட்டியான்னு கேட்குறாங்க மாறன். டே அப்போ என்னாலதான் வீர உனக்கு காதலிக்கலையான்னு கேட்குறாங்க ராகவன். டே இப்போ தாண்டா கொஞ்ச நாள் அது கேப்பிட்ட, இப்போ மறுபடியும் நீ அதை பற்றி யோசிக்காதேடாங்கிறாங்க மாறன். டே வீரா லவ் பண்ணல அதை பற்றி யோசிக்க வேண்டியது நான் தான், நீ இதை பற்றி எதுவும் யோசிக்காத, போய் ஆக வேண்டிய வேலையை பாரு போடாங்கிறாங்க. ராகவன் மறுபடியும் மனசு நொந்து போயிடுறாங்க. அத்தை ஏத்தே இப்படி பண்றேன்னு கேட்குறாங்க மாறன். டே என் மனசு கேட்கலடா, இன்னும் நேரம் ஆக 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 என் மனசுலாம் எப்படி பதறது தெரியுமா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீர கழுத்துல வேற ஒருத்தன் தாலி கட்ட போறான். அத்தை இந்த உண்மை வெளியே தெரிஞ்சா என்ன தெரியுமா, அவன் வாழ்க்கையும் காலியாயிரும் தெரியுமா. எதையுமே யோசிக்காம தான் பண்ணுவியா, போ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அங்கிட்டு போறாங்க. வள்ளி அழுதுகிட்டு நிற்கிறாங்க. கடவுளே என் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறையும் வராம மாறனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க வள்ளி. வீரா ரூம்ல தனியே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப யாரோ ஒரு மர்ம நபர் வாயெல்லாம் கட்டிக்கிட்டு உள்ள வர்றாங்க. யாருனே அடையாளம் தெரியாம அவங்க கையில கவரெல்லாம் கொண்டு வந்து வீர கையில கட்டுறாங்க, வாயிலையும் கட்டி விட்டுறாங்க. வீரா முழிச்சு பார்த்து யாருன்னு சத்தம் போடுறாங்க. வீரா சத்தம் போடுறதுக்குள்ளேயே வாயும் கட்டி போட்டுட்டாங்க. வாயை கட்டி அப்படியே தோல் மேல தூக்கி போட்டுக்கிறாங்க. இருந்தா அப்பதான் அக்கா ஒரு ரூமுக்கு வந்து அக்கா அக்கான்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. வீராவை தோல் மேல தூக்கி போட்டு பாத்ரூம்குள்ள போய் தண்ணியை திறந்து விட்டுட்டு கதவை சாத்திடுறாங்க. விருந்தா அக்கா அக்கான்னு கூப்பிட்டு பார்க்கும்போது பாத்ரூம்ல இருந்து தண்ணி சவுண்டு வந்ததும், ஓ அக்கா நீ பாத்ரூம்ல இருக்கியா, நான் தலைவலி தைல எடுக்கிறதுக்காக வந்தேக்கா, நான் எடுத்துக்கிட்டு போறேன், கதவை நல்லா லாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விருந்தா அங்கிருந்து போயிடுறாங்க. வீராவை தோல் மேல அலாக்க தூக்கிட்டு வெளியில வர்றாங்க. வெளியில வந்து யாருமே கவனிக்கல. அந்த பக்கமா வெளியில கூட்டிட்டு போய் வீராவை நிறுத்தி அவங்க வாய்க்கிட்ட அவுத்துட்டு அவங்க தலைக்கட்டையும் அவுத்து காட்டுறாங்க. மாறன் அடப்பாவே, இந்த கொள்ளக்கார திருடன் இந்த மாறன் தானான்னு பாக்குறாங்க வீரா. ஏன்டா இப்படி பண்ற, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணனேன்னு கேக்குறாங்க வீரா. ஆமாமா என்னையெல்லாம் பிடிக்காது, திருடன் எல்லாம் பிடிக்கும் போல இருக்கு, இதோ என் கையில இருக்கு பாரு தாலின்னு தாலி எடுத்து காட்டுறாங்க. இந்த தாலி உன் கழுத்துக்கு அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இப்படி வச்சு பாக்குறாங்க. டே மாறா சொன்னா கேளு, இதெல்லாம் வேண்டாம் ரொம்ப தப்புங்கிறாங்க வீரா. அடைச்சி கம்னேரி இங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, இதை நீ கட்டிக்கிட்டீங்கன்னா உனக்கு யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டாங்க, யாரும் எதுவும் கேட்கவும் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மாறன் தாலியை கிட்ட கொண்டு போறாங்க. வீரவும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து பாக்குறாங்க. அடப்போடி பயந்துட்டியான்னு கேக்குறாங்க மாறன். இப்படியெல்லாம் நான் கட்டாயப்படுத்தி தான் உனக்கு தாலி கட்டணும்னு நினைச்சிருந்தா நான் எப்பவே கட்டியிருப்பேன். ஆனா இப்ப கூட ஒன்னும் டைம் வேஸ்ட் ஆகல, இன்னும் டைம் இருக்கு, நீ பார்த்து சொல்லிட்டீங்கன்னா போதுங்கிறாங்க. வீரா பலார்னு மாறன அறிஞ்சிடுறாங்க. என்னடா பொறுக்கித்தனம் பண்றியாங்கிறாங்க. அடியே உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டேன்னு வாழ்த்து சொல்றாங்க. யார் மறந்தாலும் நான் மறக்க முடியுமான்னு கேக்குறாங்க மாறன். ஒரு விசில் அடிக்கிறாங்க. பட்டாசு பல வெடிக்குது. வான வேடிக்கை ஜெகஜோதியா வச்சிருக்காங்க. கலர் லைட் எல்லாம் பிரம்மாதமா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க மாறன். வீரா இது எல்லாம் பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே சொல்றாங்க மாறன். கேக்க கட் பண்ணலாம் வா, என்ன அடிச்சிட்டுமேன்னு ஃபீல் பண்றியா, அவன் தினம் பொண்டாட்டி கையால அடி வாங்கிட்டு இருக்கா, நீ ஒரு அடி தான் அடிச்ச, அதனால என்ன வா போலான்னு கூப்பிடுறாங்க. கல்யாண வேலைக்கு நடுவில் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இப்படி தனியாக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கேன், வா சரி கேக் கட் பண்ணலான்னு மெழுகுவர்த்தி ஏத்துறாங்க. வீரா மெழுகுவர்த்தி ஊதி கேக்கை கட் பண்ணி மாறனுக்கு தான் கொடுக்குறாங்க. மாறன் உனக்கு தான் பிறந்த நாள், நீ சாப்பிடுன்னு சொல்லி மாறன் வீரா கூட்டி விடுறாங்க. மாறன் அவங்க ரூம்ல நல்லா தண்ணியை போட்டுட்டு என்ன மன்னிச்சிட்டு மாறான்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. வீரா என் தம்பி ரொம்ப நல்லவன், அவனை மாதிரி ஒரு நல்லவனை நீ பார்க்கவே முடியாது, ஆக்சிடென்ட் பண்ணி உங்க அண்ணனை கொன்னது நான் தான், மாறன் இல்லை. நான் காரை ஓட்டிக்கிட்டு போகும்போது மாறன் பக்கத்தில் இருந்தான், ஆனால் அவன் எதுவும் பண்ணல, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணி பயத்தில் காரை நிறுத்தாமல் போயிட்டேன். மாறன் நிறுத்துன்னு சொன்னாங்க, நிறுத்தாமல் போயிட்டேன்னு ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. இதை வள்ளி பார்த்துடுறாங்க. டே ராகவான்னு ஓடி வராங்க. டே ராகவா எங்க கொண்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, ஏண்டா என்னடா பண்ணிட்டு இருக்கிற, என்னடா இதெல்லாம் மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறே, இதெல்லாம் மண்டபத்தில் பெரிய பிரச்சனை ஆயிடும்டா, கொஞ்சம் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்கிறாங்க. வள்ளி நல்லவன் தாண்டா, நீ நல்லவன், நீ ஏண்டா இப்படி கொண்டு குடிச்சிட்டு இருக்கிற, முதல்ல வா போல வா அப்படின்னு வள்ளி கூட்டிட்டு போறாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, வீரக்கிட்ட என்னை கூட்டிட்டு போறியா, நான் அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லணுங்கிறாங்க. சரி வாடா வா, நான் கூட்டிட்டு போறேன்னு வள்ளியை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நான் வீரகிட்ட கூட்டிட்டு போறேன், அதுக்கு முன்னாடி மாறங்கிட்ட போய் நான் போய் சொல்லிட்டு வரேன், இனிமே மறுபடியும் போய் அதை தொட்ட அடிச்சிருவேன் பாத்துக்கோ, பேசாம இங்கேயே உட்காந்துருன்னு சொல்லிட்டு வள்ளி அவசரமா ஓடுறாங்க. வீரா மாற நல்லவன், நான் தான் கெட்டவன் புலம்பிக்கிட்டே கொண்டிருக்காங்க ராகவன். வீராவும் மாறனும் கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பிறந்த நாள நான் ஏன் இவ்வளவு ரகசியமா கொண்டாடின தெரியுமான்னு மாறன் கேட்கறாங்க. பேச்சுலரா கடைசி பிறந்த நாள் இந்த வருஷம் தான் நீ கொண்டாடுற, நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடும், இன்னையில இருந்து நீயும் நானும் 100 வருஷம் சந்தோஷமா வாழ போறோம். சரி டைம் ஆயிடுச்சு நான் தூங்க போறேங்கிறாங்க. வீரா ஏய் போல இரு, இங்க பாரு, அங்க மேல பாரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அங்க பாருங்கிறாங்க. நிலா வெளிச்சத்தை வீரா ரசிச்சு பாக்குறாங்க. மாறன் மாண்டிக்கிட்டு ஒரு மோதிரத்தை கொடுக்குறாங்க. இங்க பாருங்கிறாங்க, ஐ லவ் யூ சொல்லி கொடுக்குறாங்க. மாறன் திரும்ப இப்படி எல்லாம் பண்ணாதேங்கிறாங்க. ஒரு சேஞ்சுக்காக கொடுக்கலான்னு பார்த்தேன், இதுவும் வேஸ்டா, உனக்கு ப்ரொபோஸ் பண்ணணும் ஆசையா இருக்கு, டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு, எங்க அம்மாவை மிஸ் பண்ண மாதிரி நானும் உன்னைய மிஸ் பண்ண மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். மாறா நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா, கீழே என்னை தேடுவாங்க, நான் கிளம்புறேங்கிறாங்க. வீரா
சரி வீரா, அந்த மோதிரத்தை நீயே வச்சுக்கோன்னு கொடுக்குறாங்க மாறன். காலையில உனக்கு எனக்கு தான் கல்யாணம்னு சொல்றாங்க, அந்த மோதிரத்தை தூக்கி போட பாக்குறாங்க வீரா. இது எங்க அம்மாவோட மோதிரம், எங்க அம்மாவோட ஞாபகமா இந்த மோதிரம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, இதை நீ தூக்கி போட்டுறத அடுத்த வருஷம் நம்ம குழந்தைகளோட உன் பிறந்த நாளை கொண்டாடலாங்கிறாங்க. சொல்லிட்டு மாறன் அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. வீரா அந்த மோதிரத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. விருந்தா ஓடி வந்து வீரா ரூம்ல அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா கண்மணியும் ராகவனை தேடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவர் எங்க போயிருப்பாருன்னு தேடுறாங்க. வள்ளி வராங்க. வள்ளி கிட்ட கண்மணி கேட்கறாங்க, சித்தி அவரை பாத்தீங்களாங்கிறாங்க. அச்சோ, இந்த நேரத்தில் அவன் குடிச்சிட்டு இருந்தது இவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், சரியான ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவா. ராகவனை தேடுறியா? அவன் இங்கே தான் எங்காவது இருப்பான், நான் மாறனை தேடிட்டு போறேன், நீ போய் ரெஸ்ட் எடுப்போ, அவனை தேட வேண்டாம் போன்னு சொல்லிட்டு வள்ளி நிக்காம போயிடுறாங்க. விருந்தா ஓடி வந்து கண்மணி கிட்ட வீரக்கா ரூம்ல வீரவா காணாங்கிறாங்க. என்னடி சொல்றேன்னு கேட்கறாங்க. ஆமாக்கா, தலை வலிக்குதுன்னு படுத்திருந்தது, சரி தைலம் எடுத்துட்டு வரலான்ட்டு நான் போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அக்காவை காணாங்கிற பிருந்தா. ஐயோ, அந்த வள்ளி வேற மாறின கண்மணி தேடிட்டு இருந்தாலே, அப்ப வீராவையும் காணோம்னா ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்களான்னு நினைக்கிறாங்க. கண்மணி ரூம்ல நல்லா பாத்தி அடைங்கிறாங்க. அக்கா நல்லா பார்த்துட்டு தான் தேடிட்டு வரேங்கிறாங்க. சரி சரி, மாமா எங்க இருக்காங்க நீ தேடு, நான் வீராவை தேடிக்கிட்டு போறேன்ட்டு போறாங்க. ராகவன் நல்லா குடிச்சிட்டு வீரா ரொம்ப நல்லவன், மாறன் நல்லவன் நல்லவன் புலம்பிக்கிட்டே அவர்த்தையே போதை மீறி உட்காந்துக்கிறாங்க. அள்ளி ஓடி போய் மாறனை பார்த்துறாங்க. டே மாறா, ராகவன் நல்லா குடிச்சிட்டு வீரா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன்னு புலம்பிக்கிட்டே அவர்த்த கொண்டிருக்காண்டாங்கிறாங்க. அப்படி அவனுக்கு மட்டும் எப்படி எத்த சரக்கு கிடைச்சதுங்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம், வாட முதல்ல. ஆமா, அதுக்கு தான் லவ் மேட்டரை யாருக்கிட்டையும் சொல்லாதேன்னு சொன்னேன், இப்ப பாத்தியா என்ன நடக்குதுங்கிறாங்க. டேய், நான் என்னத்தடா கண்டேன், நான் சொல்லி தொலைச்சிட்டேங்கிறாங்க வள்ளி. கண்மணி வேற ராகவனை காணானும் மண்டபம் பூரா தேடிட்டு இருக்கிறாங்கிறாங்க. சரி, அவன் எங்க இருக்காங்கிறாங்க. அவ குடிச்சிட்டு அங்கதான் கொண்டிருக்கா, வாடா போலான்னு கூட்டிட்டு போறாங்க. வள்ளியும் மாறனும் ராகவனை வந்து பாத்துறாங்க. ராகவன் மாறனை பார்த்ததும், டேய் நீ நல்லவன்டா, என்ன மன்னிச்சிட்டுறாங்கிறாங்க. சரி சரி, எனக்கு வீரா கிட்ட கூட்டிட்டு போடா, நான் அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லணுங்கிறாங்க. டேய், நீ எல்லா உண்மையும் சொன்னீங்கன்னா அண்ணி எப்படிடா உன்னை மன்னிப்பாங்கிறாங்க. அவளை பத்தி பயம் இல்லை, உனக்கு வீரா கிடைச்சானா நீ சந்தோஷமா இருப்பீல, எனக்கு அது போதும்டாங்கிறாங்க ராகவன். டேய், உன் வாழ்க்கை கட்டி நான் எப்படிடா சந்தோஷமா இருப்பேன், அதுலயும் அப்பா மட்டும் இதை கேட்டாருன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான்டாங்கிறாங்க. பரவாயில்லடா, நான் உண்மையை சொல்லி ஆகணுங்கிறாங்க ராகவன். அப்பா என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, அதை நான் வாங்கிக்கிறேன், ஆனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்டா. டே, இவன் இந்த நிலைமையில இருக்கிறது யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடுமுங்கிறாங்க வள்ளி. அத்தை, இவனை நான் பாத்துக்கிறேன், நீ அண்ணி மட்டும் இந்த பக்கம் வராம போய் பாத்துக்கோ போங்கிறாங்க. எப்படி குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டு கிடக்குறான் பாரு, நினைவே இல்லாம கிடக்குற. டேய், போத தெளிட்டும், அப்புறம் பேசிக்கிறவனுங்கன்ட்டு வள்ளி போறாங்க. இந்த சரக்கு உனக்கு மட்டும் எங்கடா கிடைச்சதுன்னு கேட்கறாங்க மாறன். டே மாறா, நீ ரொம்ப நல்லவடாங்கிறாங்க. ஆமாடா, ஆரம்பிச்சிட்டியா, பேசுடா, கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு மாறன் கொண்டிருக்காங்க. கண்மணி வீராவை தேடிக்கிட்டு மாடிக்கு போறாங்க. வீராவை மாடியிலிருந்து கீழே வராங்க. வீரா, உனி எல்லாரும் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம், நீ எங்க போனேன்னு கேட்கறாங்க. நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமேன்னு மாடிக்கு போனேங்கிறாங்க. வீரா நலங்கு வச்சதுக்கு அப்புறமா எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்ன நல்லா கேட்கறியா நீங்கிறாங்க. அதான் வந்துட்டு நல்லா சரி போலவான்னு ரெண்டு பேரும் வர்றாங்க. ஐயோ, இவ என்ன பிளான் பண்ணிருக்கானே ஒண்ணுமே தெரியலையே, மாறின வேற காணமேனு கண்மணி திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு வராங்க. ராகவன் வாய் விட்டு சொல்லிடுறாங்க, பாண்டியனையும் ராஜேஷையும் கொண்டது நான் தான், பழிய தூக்கி உண்மையில போட்டுட்டு என்ன மன்னிச்சிட்டுடான்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இதை பிருந்தா கேட்டுக்கிறாங்க. பிருந்தா எட்டி பார்க்கறத மாறன் பார்த்துடுறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.